ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபதேச சாரம் நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு 9வது பாடல். பேதபாவனா சோகமித்யசௌ भावनाभिधा पावनीमता भेदभावना सोकमित्यसौ भावनाभिधा पावनीमता. அங்க பாவனா ஒரு துணைக்கால் போட்டுக்கணும். தமிழ்ல இருக்கு, சமஸ்கிருதத்துல பிழையா இருக்கு. இப்போ நாம இந்த அடுத்தது 9வது பாவசூன்ய சத் பாவசுத்திதிஹி பாவனா பலாத் பக்திருத்தமாம். 9வது பாடல். பாவசூன்ய சத் பாவசுஸ்திதிஹி பாவனா பலாத் பக்திருத்தமாம். இப்போ நீங்க ரமண மகரிஷி எழுதின இந்த உபதேச சாரத்தை 4 பிரிச்சுக்கலாம். எப்படி அவர் டாபிக் கொண்டு போறாரு, சாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தை பத்தி பேசினார். பேசிக் ஃபார் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியணுமோ அதை பத்தி 1ல இருந்து 6 வரைக்கும் கிரியாயோகம். கர்மயோகத்துக்கு இவர் கொடுக்கிற வேறு கிரியாயோகம். இதையே பகவான் பாத்தீங்கன்னா கர்மயோகத்துக்கு புத்தி யோகம்னு ஒரு பேர் கொடுப்பார். எல்லாம் ஒன்னே குறிக்கிறது தான். ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. கர்மத்தை செய்யும் போது அர்ப்பணா புத்தி, பலன் வரும்போது பிரசாத புத்தி, கர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுது. இதே அர்த்தம் தான் பகவான் பகவத்கீதையில சொல்லும்போது புத்தி யோகம் அப்படிம்பாரு. இவர் கிரியாயோகம் சொல்றாரு. மொத்தத்தில் நம்மள லாங்குவேஜ்ல கர்மயோகம். அதை பத்தி 1ல இருந்து 6 வரைக்கும் பேசி முடிச்சுட்டாரு. நாமளும் முடிச்சிட்டோம். 7ல இருந்து 9 வரைக்கும், அதனாலதான் 8, 9 சேர்த்து படிச்சேன். 7, 8, 9 இந்த 3ஐயும் பாத்தீங்கன்னா பக்தி உபாசனா. இந்த டாபிக் அவருக்கு எடுத்துக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா உபாசனா. அதுதான் நம்ம பார்த்தோம். இதுவும் கிட்டத்தட்ட 9வது படிச்சா முடிஞ்சது. அடுத்தது 10, 11, 12 வரைக்கும் அஷ்டாங்க யோகத்தை கவர் பண்றாரு. அஷ்டாங்கனும் யாருது? பதஞ்சலி. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? அஷ்டாங்க யோகத்தை படிக்காதவங்க, நம்ம முன்னாள் வேதாந்தத்துல குருவா இருக்கிறவங்க யாருமே அஷ்டாங்க யோகம் படிக்காதவங்கிறது யாருமே கிடையாது. அதை கோட் பண்ணாதவங்களும் யாரும் கிடையாது. கிருஷ்ணர்ல இருந்து ரமணர்ல இருந்து யார கோட் பண்றாங்க? பதஞ்சலி. அப்ப 10, 11, 12 3 ஸ்லோகம் அஷ்டாங்க யோகத்தை பத்தி குறிப்பு தான் கொடுக்கிறார். ஃபுல்லா சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க போய் அங்க போய் படிச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு அடுத்தது 13ல இருந்து 30 வரை கடைசி வரைக்கும் ஞான யோகம். இதை பத்தி கூறுறார். ஃபர்ஸ்ட் 4 டாபிக் சொன்னேன். 1 to 6 கிரியாயோகம் அல்லது கர்மயோகம். 7 to 9 பக்தியும் பத்தி பேசினாரு. உபாசனா, ஏன்னா பக்தி இருக்கிறவங்க தான் உபாசனை மெடிடேஷன் பண்ண முடியும். மெடிடேஷன் டாபிக்கே மெடிடேஷன் தான். அதுக்கடுத்து 10, 12 அஷ்டாங்க யோகம். அதுக்கடுத்து 13ல இருந்து கடைசி வரைக்கும் ஞான யோகம். இப்ப நாம இங்க 9வது ஸ்லோகத்துல உபாசனை பத்தி அவர் சொல்றாரு. அப்படின்னா பேசிக்கா மெடிடேஷன் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி 16 மெயின் ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோமோ அது மாதிரி உபாசனை மெடிடேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சகுன இஷ்ட தேவதா பேத உபாசனா எழுதிக்கிங்க. பேசிக் டிவிஷன்ஸ் இன் உபாசனா மெடிடேஷன் தான். ஃபர்ஸ்ட் சகுன குணத்தோடு கூடிய இஷ்ட தேவதா. அவங்கவுங்களுக்கு என்ன தேவதையோ அதை எடுத்துக்கலாம். இஷ்ட தேவதா
பேத உபாசனா, நான் வேறு பேதம் அப்படின்னா அந்த நான் மெடிடேட் பண்றேன்னா அவங்க விஷ்ணுனா அவரு வேறு நான் வேறு அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல அந்த அறிவோடு, ஆட்டிடியூட் என்னது அதுதான் ஞானமே, நம்மகிட்ட இருக்கிற அறிவு அதுதானே, அந்த அறிவோடு செய்கிற உபாசனா. இது ஃபர்ஸ்ட். சகுண, குணத்தோடு கூடிய, யாரு சகுண பிரம்மம்னா யாரு ஈஸ்வரன். எந்த ரூபத்துல நம்ம உபாசனை பண்றோம், ஈஸ்வரன் நம்ம உபாசனை பண்ண முடியாது. ஏன்னா உபாசனை பண்ணா ஒரு ரூபம் வேணும், அதை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்து உபாசனை பண்றோம். ஈஸ்வரனை உபாசனை பண்ண முடியாது. சகுணம்ங்கிற வேர்டு கோஸ் டு ஈஸ்வரா. ஈஸ்வரன் நீங்க உபாசனை பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு ஒரு உருவம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், அவருடைய ரூபமான அம்சமான தேவதைகளை எடுத்து வச்சு உபாசனை பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட். சகுண இஷ்ட தேவதா, பேதம் இருக்கும், நான் வேறு விஷ்ணு வேறுங்கிற அந்த பேதத்தில் நின்று உபாசனா. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டெப். ஏன்னா இந்த 7, 8, 9 அவர் இதை தான் கவர் பண்றாரு. ரெண்டாவது என்ன டைப்னு பாத்தீங்கன்னா சகுண, ரெண்டாவது உபாசனைக்கு டைப் ஆஃப் மெடிடேஷன் வந்து சகுணம். அதேதான், சகுணம்னா குணத்தோடு கூடிய பிரம்ம அபேத உபாசனா. அதாவது நீங்க ஈஸியா எழுதுனா சவிகல்ப உபாசனா எழுதிங்க. ஏன்னா உங்களுக்கு ஏன்னா இது வந்து பதஞ்சலி படிக்காதவங்களுக்கு இவ்வளவு விளக்கம் தேவை. பதஞ்சலி படிச்சவங்களுக்கு ஈஸியா ஒரே வேர்டு சவி கல்ப சமாதி. உபாசனையில சமாதி அடையிறது அடுத்த ஸ்டெப். உபாசனை ஃபர்ஸ்ட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த சகுண இஷ்ட தேவதையை ஒரு குறிப்பிட்ட காலங்கள், மாதங்கள், வருடங்கள் பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருவீங்க. அது என்ன ஸ்டேஜ், சமாதி. உபாசனை பண்ணுனா அடுத்த ஸ்டேஜ் என்னது, சமாதி. அந்த சமாதியில 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அது என்னது, சகுண பிரம்ம அபேத உபாசனா, அதாவது சவிகல்ப சமாதி. உங்களுக்கு ஈஸியா எது புரியுது எழுதிக்கலாம். சவிகல்ப சமாதி அடையிறது உபாசனையுடைய செகண்ட் ஸ்டேஜ். அப்படின்னு என்ன, சவிகல்ப விகல்பத்தோடு கூடியதா சவிகல்ப. சவிகல்பன விகல்பத்தோடு கூடிய, சா போட்டா கூடியன்னு அர்த்தம், வித்துன்னு அர்த்தம். சமஸ்கிருத்துல சா போட்டீங்கன்னா வித்து கூடன்னு அர்த்தம். சவிகல்ப விகல்பத்தோடு கூடிய அப்படின்னா நீங்க பல வருடங்கள் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சகுண இஷ்ட தேவதா வேத உபாசனாவை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்க போவோம், சவிகல்ப சமாதிக்கு போவோம். அப்ப அங்க என்ன நடக்கும், அதாவது ஒரு கண்டினியூஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட டெலிபரேட், நம்மளுடைய முயற்சியோடு, என்ன முயற்சி, நம்மளோட முயற்சி இருக்கும் அந்த இடத்துல, அந்த சமாதியில் நம்மளுடைய முயற்சி இருக்கும். அப்ப என்ன நம்மளால அறியப்படப்படும், இது தியானம் செய்பவன் நான், தியானம்ங்கிற செயல் நடைபெறுவது, நான் எடுத்து வச்சிருக்கிற விஷயம் என்னங்கிற அந்த பேதம் நமக்கு தெரியும். டெலிபரேட் எஃபர்ட், நம்ம முயற்சி செஞ்சுதான் முயற்சியுடன் இருப்போம். அந்த சமாதியில் நம்மளுடைய முயற்சி இருக்கும், நம்மளுடைய முயற்சி இருக்கும். அப்ப முயற்சியும் இருக்கும், ஏன்னா அப்பதான் நான் தியானம் பண்றேன்னு நம்ம நினைக்க முடியும். சோ முயற்சியும் இருக்கும், பிளஸ் என்ன விஷயம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த 3 பேதம், தியாயக்கா தியானம் பண்றவன், தேயம் தியானம் பண்ற விஷயம், தியானம்ங்கிற செயல் நடைபெறுது. இது திரிபுடி வித்தியாசம் அங்க இருக்கும். தியானம் பண்றவன் நானு, இந்த விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன், தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது 2ஆயிருது. 3வது என்ன விஷயம், இந்த திரிபுடிங்கிறது அங்க நமக்கு தெளிவாக தெரியும். நம்மளுடைய முயற்சியில் பெறுவதுதான் சவிகல்ப சமாதி. ஆனா அங்க என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் உபாசனா அண்ட் சமாதி. மெடிடேஷன் தியானத்துக்கும் உபாசனா தியானம் 2 ஒரே விடுதா. தியானத்துக்கு அல்லது உபாசனத்துக்கும் இந்த சமாதிக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, தியானம் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் மனசு வெளியில போகும், நீங்க அதை இழுத்துட்டு வருவீங்க. தாரணம் ஃபர்ஸ்ட், தாரணம் தான் ஃபர்ஸ்ட். நமக்கு தியானம் தான் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மனம் வெளியில போறதை இழுத்துட்டு வருவோம், மனதை போறதை முதல்ல பிடிப்போம், அப்புறம் இழுத்துட்டு வருவோம். போற மனதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தாரணம், அப்புறம் கொண்டாந்து நிறுத்துவோம். எதை நினைக்கணுமோ அது கொண்டாந்து நிறுத்துவோம். மறுபடியும் ஓடும், மறுபடியும் போய் பிடிக்கணும் அந்த மனசை. பிடிச்சு கொண்டாந்து எதுல இதை செய், இதை நீ நினைன்னு மனதிற்கு நாம் ஒரு வேலையை கொடுத்து உட்கார வைக்கிறோம். ஒரு இடத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமானத்தை கொடுத்து விளையாடு, இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இங்க நம்ம மனது எங்கேயோ குழந்தை போல் ஓடிக்கொண்டிருக்கிற மனதை முதல்ல பிடிக்கணும், தாரணம். அதை பிடிச்சு கொண்டாந்து ஒரு இடத்துல வைக்கிறது தியானம். அது உபாசனை சொல்லலாம், தியானம் சொல்லலாம். இது நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த மனம் வெளியில இப்படி போயிட்டு இருந்தா அதுக்கு பேரு தியானம் ஆச்சுங்களா. வெளியிலேயே போகல, எந்த விஷயத்தை நாம் எடுத்து வச்சோமோ அதுல அப்படியே மனம் என்னுடைய முயற்சியுடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு சவிகல்ப சமாதி. ஏன் சமாதி, மனம் தான் வெளியில போகலையே, சமாதி.
அதுக்கடுத்து இதை பல நாட்கள் பண்ணணும்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 3 stages ஆஃப் உபாசனா சொல்லிட்டு வரேன். மெடிடேஷன் 3 stages. 3வது ஸ்டேஜ் அதே சமாதி, ஆனா நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி அடைவோம். நிர்விகல்ப சமாதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம எந்த விஷயத்தை எடுத்து வச்சோமோ அதுலேயே தான் மனம் இருக்கும். ஆனா வித்தவுட் நம்மளுடைய ஓன் எஃபர்ட், முயற்சி இல்லாமல் தானாக நடைபெறும். உங்களுடைய முயற்சி இல்லாமல் தானாக மனம் அதில் அப்படியே உட்கார்ந்திருக்கும். உங்களுடைய முயற்சி இல்லாமல். திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சவிகல்பத்துக்கும் நிர்விகல்பத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சவிகல்பத்தில் உங்களோட முயற்சி இருக்கும். அந்த திரிபுடி வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நான் பண்றேன், பண்ணிட்டு இருக்கிறேன்ல தெரியும். ஆனா இந்த நிர்விகல்ப சமாதிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்க என்ன பேதம் இருக்காது. நான் தானம் பண்றேன், இதை பண்ணிட்டு இருக்கிறேன், அது செயல் நடைபெறும், இந்த மாதிரி வித்தியாசம் இல்லாமல் எந்த விஷயத்தை எடுத்து வச்சுமோ அதுல அப்படியே மனம் நிற்கும். வித்தவுட் யுவர் பிரயத்தனம், உங்களுடைய முயற்சி இல்லாமல். இதுதான் நிர்விகல்ப சமாதி. இது எப்படிங்க பாசிபிள் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். இப்ப சுவிட்ச போடுறீங்க, ஃபேன் கொஞ்ச நேரத்துக்கு ஓடுது. இது சவிகல்பன்னு வச்சுக்கோங்க. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க ஃபேனை. ஆனா பாருங்க அதனுடைய பழைய அந்த சக்தியில கொஞ்ச நேரத்துக்கு ஓடி நிக்குது பாத்தீங்களா. வித்தவுட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபேன் என்ன ஆயிட்டு இருக்குது, மேல லைட்டா அப்படியே மெதுவா ஓடி நிக்குது பாத்தீங்களா. அதுதான் அந்த மாதிரிதான் வித்தவுட் எனி எஃபர்ட் ஃபேன் அங்க ஓடுதா இல்லையா. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஃபேன் ஓடுதா இல்லையா. எப்படி ஓடிச்சு, முந்தைய ஓட்டத்தினுடைய பலம். இந்த எந்தவித எஃபர்ட் கரண்டே இல்லாம அந்த ஃபேன் ஓடுவதற்கு காரணம் அது முந்தின ஓடின ஓட்டத்தினுடைய பலம். அதை போல மனம் முந்து நின்று பழக அந்த சவிகல்ப சமாதியில் இருந்த மனம் அதனுடைய பலத்தினால் நிர்விகல்ப சமாதி நடைபெறுகிறது. அங்க என்ன, உங்களுடைய முயற்சி இல்லாமல் எந்த விஷயத்தை தியானம் பண்றவன் இது தியானத்தை விஷயத்தை அந்த திரிபுடிங்கிற வித்தியாசம் இருக்காது. நான் என்ன எடுத்து வச்சனோ அந்த விஷயத்தில் அப்படியே ஒன்றி இருத்தல். இதுதான் என்னது பேசிக்கா. இந்த 3ஐயும் தான் அவர் இந்த விளக்கிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் உபாசனா, அதுக்கப்புறம் சவிகல்ப சமாதி, அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி தான். திஸ் இஸ் அல்டிமேட் இன் தியானம். நிர்விகல்ப சமாதிக்கு மேல தியானத்துல ஒன்னும் கிடையாது. நீங்க இந்த சவிகல்ப நிர்விகல்ப சமாதியில நம்மளால நீங்க இருக்கீன்னு வச்சுக்கோங்களேன். நிர்விகல்ப சமாதியிலேயே நீங்க ரொம்ப வருடங்களுக்கு இருந்து 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 பழகினீங்கன்னா, இது ஏகாக்கர சித்தத்துக்காகத்தான் இறைவன் சொல்லி கொடுத்த ஒரு மெத்தடு. இத நீங்க பண்ண பண்ண அவாந்தரமா முக்கிய பலன் என்ன, ஏகாக்கர சித்தம் சித்த ஒரு மன அமைதி பெறும். அதற்காகத்தான் மன அமைதி பெற்றாதான் மனம் ஒண்ணுல குவியும். அதற்காக இறைவன் சொல்லி கொடுத்துதான் உபாசனைங்கிறது. இதனுடைய அவாந்தர பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் இந்த என்ன சொல்ல அனிமா மகிமா இதெல்லாம். காத்துல நடக்கிறது, தண்ணி மேல நடக்கிறது, அக்னி கையில விடுறது, எண்ணெய்க்குள்ள கொண்டு கை, இது மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் பண்றாங்க பாத்தீங்களா. ஆமா, என்ன சொல்றது, அசாதாரண கர்மங்கள் பண்ணக்கூடிய சக்தி, அசாதாரண விஷயங்களை பார்க்கக்கூடிய சக்தி, தேவதைகளை பார்க்கக்கூடிய சக்தி, அசாதாரண செயல்களை செய்யக்கூடிய சக்தி, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இது மோட்சத்தை கொடுக்காது. நீங்க சவிகல்ப சமாதிக்கு போனாலும் சரி, நிர்விகல்ப சமாதிக்கு போனாலும் சரி, மோட்சம் அதாவது அது அந்த டெம்பரரியா மனம் இருக்கிற அந்த மனம் படுகிற கஷ்டத்திலிருந்து நீங்க ரிலீஃப் ஆயிருப்பீங்க. அந்த சமாதி நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இருந்து வரணும் மனம் அதே என்ன சொல்றது, அகம் இந்த சரீர அபிமானம் என்பது துக்கத்திய காரணம் என்ன, என்னுடைய துக்கத்துக்கு காரணம் என்ன, சரீர அபிமானம், அஜ்ஞானம். அதனால நான் இந்த சரீங்கிற அபிமானம். இந்த சரீர அபிமானம் சமாதினால எப்படிங்க போகும், சிந்திச்சு பார்க்கணும். மோட்சம் அடைந்தார் எது, தியானம் பண்ணியே அவர் மோட்சம் அடைச்சிட்டார். தியானம் பண்ணி எப்படி மோட்சத்தை அடைவது, நாட் பாசிபிள். அந்த தியானத்தின் மூலியமாக அந்த எண்ணம், அதாவது மனம் ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, கஷ்டப்பட்டு இருக்கு, சகிக்கவே நம்ம என்னாலே ஜமாளிக்க முடியலிங் போது இந்த நிலைக்கு போனோம்னா டக்குன்னு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். எப்படி, தூக்கத்தை போல. நீங்க தூங்கும் போது ஏதாவது கவலைப்படுறீங்களா என்ன, அந்த ஒரு 8 hours தூங்குற அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு ஞாபகம் வருதா என்ன, அது மாதிரிதான் இது விழிப்பு நிலையில் ஏற்படுகிற ஒரு தூக்கம். எது, உபாசனையோட பலன். இதனுடைய பலன் நீங்க அவாந்தர பலன் நிறைய இருக்கு. அது நம்ம பதஞ்சலியில பார்த்துட்டு தான் வரப்போறோம், இன்னும் பார்க்க போறோம்.
சரிங்களா? இதை பத்தின தெளிவோட இப்ப என்ன பண்ணலாம், நம்ம 9வது ஸ்லோகத்துக்குள்ள போனோம்னா இப்ப உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாரு, பாவசூன்யே. இந்த இடத்துல நிர்விகல்ப சமாதியை சொல்றாரு, நோட் பண்ணிக்கிறேன். அவர் நான் நிர்விகல்ப சமாதியை இந்த ஸ்லோகத்தை விளக்குகிறேன் அவர் கொடுக்க மாட்டாரு. நாம தான் இதை பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ரமணர் நிர்விகல்ப சமாதியை பேசுறாரு. என்ன சொல்றாரு, பாவசூன்யே, என்ன விகாரம் இல்லாமல் சொன்னா, என்ன விகார மாற்றங்கள் நான் தியானம் பண்ணுபவன், இந்த விஷயத்த தியானத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன், தியானம்ங்கிற செயல் நடைபெறுகிறதுங்கிற திரிபுடி 3 பேதங்கள் விகாரங்கள் எண்ணத்தில் மாற்றங்கள் இல்லாமல், சூன்யம்னா இல்லாமல், சத்பாவே சத்து தத்துவத்திலேயே, சம்ஸ்திதி நிலைத்து இருப்பது. அப்படின்னா இந்த இடத்துல சத் தத்துவத்திலேயே அப்படின்னா சத்து சித்து ஆனந்த அந்த சத்துல போய் அவங்க நிக்க முடியாது. அந்த பிரம்ம நிஷ்டையே அவர் குறிப்பிடல இந்த இடத்துல சத்து. ஏன்னா பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் தியானம், உபாசனை பண்ணி போய் சத்துல போய் நிக்க முடியாது, ஞான நிஷ்டையில நிக்க முடியாது. இந்த இடத்துல சத்துங்கிறது எதை எடுத்து வைத்து தியானம் பண்ணாங்களோ அந்த வஸ்து, சத் வஸ்து, அந்த தத்துவத்திலேயே நிலைத்து இருப்பது. அதாவது நான் தியானம் பண்றேங்கிறதோ எல்லாமே மறந்து என்ன விஷயத்தை நீங்க தியானத்துக்கு எடுத்தீங்களோ அந்த சத்து, அந்த இடத்துல அது உண்மை, அதுல நிற்பது. அடுத்தது பாவனா பலாத்து. பாவனா பலாத்துனா அதாவது தியான பலத்தினால் அடையப்படும். இது எப்படி அடைஞ்சோம் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த நிர்விகல்ப சமாதி வித்தவுட் எனி எஃபர்ட் எப்படி ஓட முடிஞ்சுது, முதல்ல செஞ்ச சவிகல்ப சமாதியினுடைய பலம், முதல்ல ஃபேன் ஓடுன அந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய பலம் அந்த ஃபேனுக்குள்ள இருந்தது, அது தீர்ற வரைக்கும் ஓடுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே பலம் தான். இவர் என்ன சொல்றாரு, அதாவது பாவனா பலாத், எப்படி முதல்ல செஞ்ச ஒரு மெடிடேஷனுடைய பலத்தின் காரணமாக தியானத்தினுடைய பலத்தால் இது அடையப்படுகிறது. தியானத்தினுடைய பலம் கொஞ்ச நேரத்துக்கு அது எந்தவித முயற்சியும் இல்லாமல் அது நிற்கும். இதுதான் உத்தமா பக்தி. உத்தமா, இதுவே உத்தமமான பக்தி. அதாவது இந்த நம்ம இடத்துல ஒரு சைடு நோட்ஸ் எழுதிக்கலாம். உத்தமமான பக்திங்கிறது ரமணர் எதை நினைச்சிட்டு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் அப்படின்னு பண்ற தியானம். இட் இஸ் நாட் ஞானம். இது ஞானத்தினால் பெற்ற விஷயம் அல்ல. ஒரு கல்பனை, ஒரு இமேஜினரி ஸ்டேட். அதை பண்ணி நான் இறைவனும் நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இமேஜினரி ஸ்டேட் பண்ண that will be the stepping stone for the later ஞானம். பின்பு பெறக்கூடிய நான் இறைவனாக இருக்கிறேன்கிற ஞானத்தின் மூலியமாக, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலியமாக பெறக்கூடியது, அல்லது ஞான யோகத்தின் மூலியமாக பெறக்கூடியது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், நான் இறைவனாக இருக்கிறேன்கிறது ஞானேன. அதை அடைவதற்கு இது என்னது, ஒரு இமேஜினரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நான் இறைவனாக இருக்கிறேன்னு நினைச்சு பிகம்ஸ் அது மாதிரி பண்றதுங்கிறது எதற்காக, சக அகம், இறைவனாக நானே, சகனாரு ஈஸ்வரக, அகம் சோகம் மெடிடேஷன். பேரே இதுக்கு பேர் சோகம் மெடிடேஷன் சொல்லுவாங்க. நம்மளால டவுட், சோகம் மெடிடேஷன் என்னன்னா சமஸ்கிருதத்துல சகங்கிறது சோ ஆயிரும். சோகம் மெடிடேஷன்னா நான் இறைவனாக இருக்கிறேன்னு ஒரு கற்பனை. It's a bhavana, it's an attitude, not ஞானம். புரிஞ்சுங்களா? அதை எதுக்கு பண்றது அப்படின்னா, it will be the stepping stone to catch the ஞானம். In the imaginary state of upasana will be the stepping stone. அதை போய் பிடிக்கிறதுக்கு, இறைவனை பற்றிய ஞானத்தை தத்துவத்தை புடிப்பதற்கு இருப்பதனைத்து நினைத்தவிர்த்து வேறல்ல, நான் இறைவனாக இருக்கிறேன் அல்லது ஜீவ ஈஸ்வர ஐக்கியங்கிற ஞானத்தை போய் புடிக்கிறக்கு இது உதவும் படிக்கற்கள். எது, இந்த நிர்விகல்ப சமாதி எல்லாம் அல்லது சோகம் மெடிடேஷன் சொன்னீங்களா, அந்த மெடிடேஷன் ஸ்டெப்பிங் ஸ்டோனா, இது உதவுகின்ற ஏறுகின்ற படிக்கற்கள். இதன் மூலியமாக ஏறி நாம் அதை போய் பிடிச்சிடலாம். இட்ஸ் ஒரு டெக்னிக், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எடுத்துக்கலாம். இது அவர் சொல்றாரு. புரிஞ்சுங்களா? இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காரு, நிர்விகல்ப சமாதி, சோகம் மெடிடேஷன் எடுத்துக்கலாம். நான் இறைவனாக இருக்கிறேன்னு நினைச்சு
அதுல சமாதி பண்ணி முயற்சியுடன் கூடிய சமாதி அடைஞ்சு அதுக்கப்புறம் முயற்சி இல்லாமல் நான் அவராக இருக்கிறேன் இறைவனாக இருக்கிறேன்கிறது கொஞ்ச நேரத்துக்கு போகும். அதுதான் நிர்விகல்ப சமாதி. இது எல்லாம் பவ பிரத்யய சமாதி அக்கார்டிங் டு த லாங்குவேஜ் ஆஃப் பதஞ்சலி. இது சம்சாரத்திற்கு உட்பட்ட அதற்குள் இருக்கிற சமாதி. இந்த சமாதியின் மூலியமாக சம்சாரத்தை கடக்க முடியாது. இந்த தெளிவு இருக்கும்போது இந்த உபாசனை மெடிடேஷன் சென்டர்ஸ்னால வர கன்ஃபியூஷன் அவங்க எப்படி வந்துட்டு போறாங்க, நாம தெளிவாய்க்கலாம். மெடிடேஷன் நம்மள எவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு போகும். இட்ஸ் நாட் நெசசரின்னு யாரும் சொல்லுவார் இல்லை. பட் அதுக்குன்னு ஒரு எண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏகாக்கிரத சித்தம் இந்த மெடிடேஷன்ல ஹெல்ப் பண்ணும். எதுக்கு? நான் இறைவனாக இருக்கிறேன் அந்த ஞானத்தை பெறுவதற்கு இந்த கல்பனா ஆட்டிடியூட் வில் பி த ஸ்டெப்பிங் ஸ்டோன். தப்பு பண்ண வேண்டாம்ல யாரும் சொல்ல. பட் இட் இஸ் நாட் ஞானம். எது இந்த ஞானமே சமாதியே நாட் மோட்சம். எது ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி மோட்சத்துக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியும். அதை இது கொடுக்க முடியாது. இதோட என்ன முடியுது, இந்த இது முடியுது. சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த நிர்விகல்ப சமாதிய ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. சில சமயம் இந்த நிர்விகல்ப சமாதி வில் பி கம்பேர்டு டு நிதித்தியாசனம் பை பகவான். சில இடத்துல அது நமக்கு குரு அங்க காமிக்கணும். இந்த இடத்துல நிர்விகல்ப சமாதின்னு சொல்றது இதை குறிக்கிறாரு, மோட்சத்தை குறிக்கிறதுங்கிறது நம்ம அதை நிதித்தியாசனத்தை குறிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்து கொடுத்தா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நிர்விகல்ப சமாதி ஏன்னா அதெல்லாம் கன்ஃபியூசிங் ஸ்டேட், அதெல்லாம் முடிச்சுன்னு சொல்லுவோம். நிர்விகல்ப சமாதின்னு நம்ம இதைத்தான் புரிஞ்சு வச்சிருப்போம். அங்க நிர்விகல்ப சமாதி நிதித்தியாசனத்துக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாரு பகவான், நிர்விகல்ப சமாதியை யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அதை உபனிஷத் படிக்கும்போது நாங்க விளக்குவோம். இப்போ ஒரு நோட் மட்டும் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இடத்த கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. நிர்விகல்ப சமாதியா அது நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் என்ன மோட்சம் தானே. நிர்விகல்ப சமாதிங்கிறது அவர் இறைவன் கொடுக்கிறது என்ன அர்த்தத்துல, இந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும். வேதாந்தத்துல நிர்விகல்ப சமாதிங்கிறது நிதித்தியாசனத்துக்கும் குறிப்பிடலாம். ஏன்னா நிதித்தியாசனமே பகவான் பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலேயே நிதித்தியாசனத்துக்கு சமாதின்னு சொல்லுவாரு. நம்ம சமாதிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாரு. தப்பு இல்ல. ஏன்னா என்ன பண்ணுது மனம், நீங்க பாருங்க நிர்விகல்ப சமாதியில் என்ன பண்ணுது, மனம் அந்த அகம்லயே போய் நிக்குது. அப்படியே ஞானத்தின் பிரகாரம் இது முயற்சியினால ஒரு செஞ்ச தியானத்துடைய பலனா கிடைக்குது, அங்க ஞானத்தின் பலனா கிடைக்குது. புரிஞ்சுங்களா? அந்த நான் இறைவனாக இருக்கிறேன்ங்கிறது தியானத்தின் மூலியமா வந்தா அது சமாதி, நிர்விகல்ப சமாதி. அது ஞானத்தின் மூலியமாக அகம் நான் ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிறது ஞானத்தின் மூலியமாக வரும்போது அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அதில் தொடர்ந்து அதில் இருத்தல், முயற்சி செய்தல். ஆச்சுங்களா? ஓகே, இது ஒரு சைட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு தேவை இல்லைனாலும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகாது அங்க வரும்போது. ஆச்சுங்களா? அடுத்தது 10வது ஸ்லோகம். இப்போ இதுவரை கூறினதை அப்படியே தொகுத்து இதுவரை கூறின பாடலுடைய தொகுப்பை ரமண மகர்ஷி அடுத்த பாடல சொல்றார். என்னது? கிறிஸ்தலே மன ஸ்வஸ்ததா ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோகபோ தாஷ்ச நிஷ்சிதம். கிறிஸ்தலே மன ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோகபோ தாஷ்ச நிஷ்சிதம். நிஷ்சிதம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தலே, கிறிஸ்துனா ஹிருதயம், ஹிருதயத்தில் அந்த இடத்தில் மனதில் மனஸ் ஸ்தாபனம் என்னன்னு சொல்ற, மனதில் மனம் நிற்றல் அப்படின்னு என்னங்க? எங்க மனம் அது என்னங்க மனதில் நிற்றல் விளக்குறேன். மனம் மனதில் மனம் நிற்றல். ஃபர்ஸ்ட் வேர்டு மனத்துக்கு ஹிருதயம் போடுறாரு, ரெண்டாவது வேர்டு மனத்துக்கு மனம் போடுறாரு. அப்படின்னா ஹிருதயம்னால மனம் தாங்க, மனதில் மனம் நிற்றல். ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகுதா? என்ன பண்றாரு, ஹிருதயத்தில் மனம் நிற்றல்னாலும் மனதில் மனம் நிற்றல் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அந்த இப்படி இருக்கிறதற்கு தான் எதெல்லாம் உதவுதுங்கிறாரு, இந்த கிரியா பக்தி யோக போதாகா நீட்டா சொல்றாரு. மனதில் மனம் நிற்பதற்கு உதவுவதுதான் கிரியான்னு. என்னது இவருடைய லாங்குவேஜ்? கர்மயோகம். கர்மம்னு எடுத்துக்கலாம். நீ பண்ற எல்லா கர்மமும் எது? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்ட எத்தனையோ கர்மங்கள், வாச்சிக்க காய்க மானச கர்மங்கள் டுவர்ட்ஸ் பகவான். அடுத்தது பக்தி. பக்தி
சரணாகதி. பக்தினா ஞாபகம் வச்சுக்கணும். கர்மயோகமா என்னதான்? பக்தி. அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணுதல் உண்மையான முதிர்ச்சியான பக்தி. அடுத்தது யோகம். யோகம்னா உங்களுக்கு தெரியும், கர்மயோகம் மட்டும் இல்லாம நீங்க அஷ்டாங்க யோகம். இந்த இடத்துல இவர் யோகம் சொல்றது எது? அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் அப்படின்னா என்னென்னங்கிறது டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யமஹா, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டு. அடுத்தது நியமஹா, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டு. கண்டிப்பாக செய்யப்படக்கூடாதது, கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது. அடுத்தது ஆசனம், நீங்க யோகாசனம் செய்யறீங்க இல்லையா அது. அடுத்தது பிரத்யாகாரம் அப்படின்னா இந்திரிய அடக்கம், பிரத்யாகாரம். யம, நியம, ஆசனம், பிரத்யாகாரம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. அடுத்தது தாரணம், மனதை பிடித்தல். அடுத்தது தியானம், பிடிச்சு வச்ச மனசை நிறுத்துதல், இது தியானம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கடைசியா கிடைக்கிறது சமாதி. சமாதி நிலைக்கு வரணும்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டு, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டு இருந்து தர்மம் அதர்மம். இப்ப நீங்க வாட்டுறத நீங்க பதஞ்சலி படிக்கும்போது டீட்டெயிலா படிக்க போறீங்க. என்னென்ன நீங்க அந்த இடம் வரல, அதுல அவர் சொல்லுவாரு என்னென்ன யமம்னா என்ன, என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா அஹிம்சா அப்படின்னு ஹிம்சை பண்ணக்கூடாது. அப்புறம் சத்தியம், பொய் பேசக்கூடாதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் யமத்துல வருது. யூ ஷுட் நாட் டூ. அப்போ அஹிம்சை ஃபர்ஸ்ட், ஹிம்சை பண்ணக்கூடாது அஹிம்சா. சத்தியம் அப்படின்னா பொய் பேசக்கூடாது. மூணாவது அஸ்தேயம். அஸ்தேயம்னா களவாமை, மற்றவருடைய பொருளை எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல். எல்லாம் நெகட்டிவ் எடுக்கணும், எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல். பிரம்மச்சரியம், உடல் ஒழுக்கத்தில் ஆண் பெண் உறவில் ஒழுக்கத்தோடு இருத்தல் பிரம்மச்சரியம். அப்பரிக்கிரகம், தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் இருத்தல். எல்லாமே இப்படி நெகட்டிவா வரும். அஹிம்சா, ஹிம்சை பண்ணாம இருக்கிறது ஒண்ணு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கு நானு, யமங்கிற வேர்டுக்கு பதஞ்சலி கொடுக்கிற மீனிங் எது எது யமம்னா, ஃபர்ஸ்ட் அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம் திருடாம இருக்கிறது. அடுத்தது பிரம்மச்சரியம். அடுத்தது அப்பரிக்கிரகம், தமிழ் என்ன, மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல் இருத்தல், பொய் பேசாமல் இருத்தல், பொய்யாமை. திருக்குறள்ல டாபிக் இதை வச்சுதாங்க அவர் திருவள்ளுவர் பொய்யாமைன்னு ஒரு டாபிக் கொடுத்தாருன்னு அது இவரு தான் பேசு, பதஞ்சலி வச்சுதான் அவர் கொடுக்கிறாரு. வச்சுக்கலாம். சத்தியம், பொய் பேசாமல் இருத்தல், களவாமை. திருக்குறள் அத்தியாயம் பார்த்திருக்கீங்களா, களவாமை அது இங்கிருந்து வந்ததுதான். களவாமை, அஸ்தேயம், பிரம்மச்சரியம் உடல் ஒழுக்கம். அடுத்தது அப்பரிக்கிரக, தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் இருத்தல். இதெல்லாம் எதுக்கு முக்கியங்கிறார் அவரு, நீ இங்க சமாதி நிலைக்கு போகணும்னா இங்கிருந்து வந்திருக்கணும். போனோன்னா உட்காரு, மெடிடேஷன் சென்டர்ஸ் ஓபன் பண்ணியாச்சு, இன்னைக்கு டிக்கெட் போட்டாச்சு, எல்லாம் ஃபீஸ் கட்டியாச்சு, போய் உட்கார்ந்தாச்சு, சமணங்கால போட்டு உட்காரு, இந்த இடத்துல தியானம், இந்த இடத்துல தியானம், இந்த இடத்துல தியானம் போயிட்டு இருக்கிறாங்க. பட் பதஞ்சலி அந்த மாதிரி இல்லை. நீ ஃபர்ஸ்ட் இருந்து இங்க வரணும். இத வாழ்க்கையினுடைய, அதாவது நீ 15 நிமிஷம் தியானம் பண்ற அப்படின்னா 24 மணி நேரத்துல 1/4 மணி நேரம் நீ மெடிடேஷன் பண்ணணும்னா 23.75 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லைங்களா, அதுல 1/4 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ணணும், அது கரெக்டா வரணும் அப்படின்னா 23.75 மணி நேரம் நீங்க எப்படி வாழ்றீங்களோ, the lifestyle decides the quality of தியானம். அது எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, எங்க வேணா போய்க்கோ, எப்படி வேணா சாப்பிட்டுக்கோ, எப்படி வேணா தூங்கி, இதெல்லாம் விட்டுட்டு 15 நிமிஷம் வந்து உட்காரு, ஒர்க் அவுட் ஆகாது. அது தியானத்துடைய பலனை நீங்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது நீங்க பதஞ்சலி இன் டீடைல் படிக்க போறீங்க. வாட் டு யூ மீன் பை அஹிம்சால் இருந்து. அதே மாதிரி இப்போ நியமம் மட்டும் சொல்றேன். நியமம்னா வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் டு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சௌச்சம், சுத்தம். அது நிறைய டிவிஷன் இருக்கு. பகிர் சுத்தம், ஆந்தர் சுத்தம், வெளியில வெளியில இருக்கிற இடம் பொருள், மனதுக்கு சுத்தம் சௌச்சம். அடுத்து சந்தோஷம், போதும் என்ற மனம். அடுத்து தபம், தபம் எது, நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு குணத்தை இன்னும் வளர்த்தி கொள்வது எனது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இஸ் கால்டு தவம். இதெல்லாம் பண்ணணும். யூ ஷுட் டு. என்னென்ன பண்ணணும், சௌச்சமா இருக்கணும், கண்டிப்பாக போதும் என்ற மனதோடு இருக்கணும். அடுத்தது தவம் கண்டிப்பா செய்ய. தவம் நாங்க காட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ற தவம் அல்ல. இப்ப நான் ஓவரா வாய் பேசுறேன்னா வாயை குறைக்கிறது. இந்த மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நற்பண்புகளை வளர்த்தி கொள்ளுதல் தவம் கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது சுவாத்தியாயம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இதத்தான் ஔவையார் சொன்னது, சுவாத்தியாயம்.
ஔவையார் இங்க எதை படிச்சிருக்காங்க? பதஞ்சலி படிச்சதுனாலதான் அங்க என்ன சொல்ல முடியுது? சுவாத்தியாயம்னா ஓதுதல். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அத சுவாத்தியாயம், வேதத்தை ஓதுதல் அல்லது ஓதுவித்தல். அடுத்தது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாமே சுவாத்தியாயத்துக்கு வரும். அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வரனை வழிபடுதல். இதுல இல்ல சாய்ஸே கிடையாது. ஏன்னா நான் நினைச்சா கும்பிட்டுக்குவேன், நினைச்சா கும்பிட மாட்டேன். பிரியமா இருக்கிற அன்னைக்கு, மூடு இருக்கிற அன்னைக்கு, சில பேர் மூடு இருந்தா கோயிலுக்கு போவேன், மூடு இருந்தா கோயிலுக்கு போக மாட்டேன், மூடு இருந்தா விளக்கு ஏற்றுவேன், மூடு இல்லைன்னா விளக்கு ஏற்ற மாட்டேன். இதெல்லாம் கிடையாது. யூ ஷுட் டூ. புரிஞ்சுங்களா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா இவர் அஷ்டாங்க யோகத்தை கை வைக்கிறாரு ரமண மகரிஷி. ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த அஷ்டாங்க யோகம்னா நான் 2 மட்டும் தான் இப்ப விளக்கியிருக்கேன். யம நியம, அடுத்து ஆசனம் உடற்பயிற்சி, அடுத்தது பிரத்யாகாரம் இந்திரிய அடக்கம், அப்புறம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி. இதெல்லாம் அவசியம். எதுக்கு? அங்க சமாதி நிலை வர்றக்கு. அதுக்கு அடுத்ததா தாரணம், பிடித்தல், ஓடிக்கொண்டிருக்கிற மனதை பிடித்தல், ஒரு இடத்துல பிக்ஸ் பண்றது தியானம், அப்புறம் சமாதி. அந்த சமாதி இப்ப என்ன பார்த்தோம் நம்ம? சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. அதை அடையணும்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? ஆனாலும் இதெல்லாம் என்னது? சம்சாரத்திற்கு உட்பட்டது. மோட்சத்தை அது நேரடியாக வெறும் தியானம் cannot give you மோக்ஷம். அது தெளிவா அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கலாம். பட் இட் இஸ் நெசசரி ஃபார் ஞான யோகம். எதுக்கு? சித்த சுத்தி, மனதை சுத்தப்படுத்துவதற்கு, மேக் யூ அ குவாலிஃபைடு பர்சன். இதெல்லாம் உதவும். அடுத்தது இப்ப என்ன சொல்ல புரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு? உண்மை என்னன்னு கேட்டா, மனம் மனதில் இருப்பது. அதுதான் என்ன உங்களுக்கு என்ன இப்ப நீங்க பண்ற கர்மயோகமாகட்டும், பக்தி ஆகட்டும், உபாசனையாகட்டும், சமாதி நிலைக்கு போறதாகட்டும், அல்லது அஷ்டாங்க யோகம், அதுதான் அந்த அஷ்டாங்க யோகமே நீங்க கத்துக்கிட்டாலும் இதெல்லாம் என்ன பண்ணுனா, இட் வில் நாட் கிவ் யூ ஞானம் ஆர் மோக்ஷம். இறைவனை பற்றிய ஞானத்தையும் இது கொடுக்காது, அந்த மோட்சத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்ப நேற்று முந்தானே பேசிட்டு ஒருத்தர் சொன்னாங்க, ஏங்க அவங்க வேற ஒரு இதுல இருக்காங்க, ஒரு ஆச்சாரியர் ஃபாலோவில் இருக்காங்க. அவங்க கேட்டது, எங்க போற வழிதாங்க வேறு வேறு, போய் சேர இடம் ஒண்ணுதானே, அந்த வழி அவங்க சொல்லி கொடுக்குற வழியில போனாலும் போய் சேர இடம் ஒண்ணுதானே, போற வழிதானே வேற. இப்படி இது நீங்க சொல்லி கொடுக்கறது ஒரு வழி, இதுல போனாலும் நம்ம போய் சேர இடம் ஒண்ணுதான். அவங்க சொல்லி கொடுக்குற, நான் யாருல மென்ஷன் பண்ண விரும்பல, அவங்க எக்ஸெட்ரா நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க சொல்லி கொடுக்குறேன்னா அவங்களோட ஓன் மனதிலிருந்து தோன்றிய கருத்துக்கள் போனாலும் போய் சேரட ஒண்ணுதானங்கிறது டீச்சிங்கா இருக்கும் போல இருக்கு இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேங்க, வேதாந்தம் எப்படின்னா, இப்ப ஒரு கோயிலுக்குள்ள போறீங்க, எனக்கு அவங்க சொல்லும் போது அதான் ஞாபகம் வந்தது. இப்ப கோயிலுக்குள்ள போறீங்க வச்சுக்கல, 4 பக்கம் போகலாம். கிழக்கு வாசல், வடக்கு வாசல், தெற்கு வாசல், கோபுரம், எது வழியா வேணாலும் நீங்க உள்ள போலாம், இல்லைன்னு நான் சொல்லல, போலாம். ஆனா கர்ப்ப கிரகத்துக்கு போவதற்கு ஒரே வழிதான். இதை நல்லா பிக்ஸ் பண்ணிக்க. நான் அந்த கிளாஸ்ல அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், வேதாந்த தவிர்த்து நான் அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அவருடைய ஃபாலோவரா இருக்க இந்த குருவை நான் ஃபாலோ பண்றேன், அந்த குருவை எல்லாம் அப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, they will make you enter into the temple. they will make you the qualified person. ஒரு தியானம் பண்ணி சொல்லி கொடுக்கறது, தவம் பண்ண சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் make you qualified. கோயிலுக்குள்ள போயிட்டே போதுமாங்க? we should reach the கர்ப்பகிரகம். அதுக்கு ஒரே வழிதான். எது? வேதாந்தத்தை படித்து இறைவனை பற்றிய ஞானம், ஆத்ம ஞான ஏவ கர்ப்பகிரகம். உள்ள என்னது? இறைவனை பற்றிய ஞானம், மோக்ஷம். கர்ப்பகிரகங்கிறது மோக்ஷம். அந்த மோட்சத்தை அடைவதற்கு ஒரே வழி இறைவனை பற்றிய ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம். அது ஒரே வழிதான். மோட்சத்தை அடைவதற்கு ஒரே வழி ஞானம். வச்சுங்களா? அந்த கோயிலுக்குள்ள போறதுன்னா மேக் யூ குவாலிஃபைடு. என்னவா இருக்கலாம்? நீங்க சொல்லி கொடுக்குற எல்லா குருமார்களும் உங்களை கோயிலுக்குள்ள கொண்டே விடலாம். ஏன்னா பல கேட் இருக்கிற மாதிரி பல கேட் வழியே நீங்க உள்ள போயிடலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா பக்தி ஆகட்டும், தியானம், உபாசனா எல்லாம் பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் மேக் யூ குவாலிஃபைடு. பட் யூ கேனாட் ரீச் த கர்ப்பகிரகம். அங்க போகணும்னா எதிலிருந்து வந்தீங்கனாலும் அதுக்குள்ளதான் போயாகணும், கர்ப்பகிரகத்தை போறது. அதுதான் என்னது? வேதாந்தம், உபனிஷத்துக்கள் படிக்கிறதுங்கிறது தான் will make you to enter into கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகத்துக்குள்ள போற கோயில், அந்த சாமியை பார்க்க போறதுக்கு தான் என்னது? வேதாந்தம். புரிஞ்சுங்களா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன்.
இப்ப வேற சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் உன்னை என்ன பண்ணும், பக்தி ஆகட்டும், கர்மயோகம், யோகமாக, அஷ்டாங்க யோகம், எல்லாம் யோகம்னு போட்டு அப்படியே ஃபுல் அஷ்டாங்கத்தை கொண்டு வந்துட்டாரு. அஷ்டாங்க யோகமே முழுவதும் நீ என்ன அவாந்தர பலன் பெற்று வச்சிருந்தாலும் சரி, இந்தா அப்படி திருநீன் கொடுத்தாலும் சரி, இந்தா அப்படி எது கொடுத்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணாது, ஞானத்தையோ மோட்சத்தையோ கொடுக்காது. சோ இப்ப நம்ம என்ன பார்த்து சொன்ன, மனதில் மனம் நிலைத்திருப்பதுன்னா என்னங்க, அதான் சொன்னேன். மனக இருதயத்தில் மனம் அப்படின்னா மனதில் மனம் நிலைத்திருப்பது. அதுக்கு என்ன சொல்லுவோம், மனஸ்வஸ்ததா. மனக ஸ்வஸ்ததா, அந்த வேர்டு அழகான வேர்டு, சாஸ்திரம் சொல்றது. மனக ஸ்வஸ்ததா, ஸ்வன தன்னில், ஸ்தானம் நிக்கிறது, மனம் தன்னில் நிற்றல். எந்த வேர்டு, சமஸ்கிருத வேர்டு மனஸ் ஸ்வஸ்ததா, ஸ்வன தன்னில், ஸ்தா. ஸ்தா மீன்ஸ் டு ஸ்டாண்ட். அதாவது மனம் தன் சொரூபத்தில் நிற்றல். புரிஞ்சுங்களா? மனம் தன்னில் தான் நிற்றல்னா என்ன அர்த்தம், மனம் தன் சொரூபத்தில் நிற்றல். அதுவே என்ன சொல்றது, நிலையான அமைதி, ஒரு பாதுகாப்பு, ஒரு சுகம் கொடுக்கக்கூடியது. இப்ப என்ன நான் சொல்றேன், அதாவது மனம் தன் சொரூபத்தில் நிற்றல் அப்படிங்கறதான் நிறையான ஒரு நிறைவு. அது சொல்றது என்ன சொல்றது, முழுமையான 100% உங்களுக்கு ஒரு நிம்மதி, அமைதி, ஒரு பாதுகாப்பு, ஒரு சுகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. எப்போ மனம் தன் சொரூபத்தில் நிற்றல். சரி, ஓகே. இப்ப எல்லாம் எங்க நின்றுட்டு இருக்கிறோம். யூஸ்வலா மனம் வெளி விஷயத்தில் நிற்கிறது. யூ ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன் இல்லைங்களா? ஒரு ஞானம் ஏற்படும் போது என்ன சொன்ன, ஞான டிரான்சாக்ஷன். ஒரு கர்மம் செய்யும் போது கர்ம டிரான்சாக்ஷன். ஒருத்தரோட பேசும்போது இட்ஸ் அ கர்மா. நீங்க ஒன்ன பாக்குறீங்க, ஒன்னு கேக்குறீங்கன்னா ஞானம். இத பண்ணும்போது மைண்ட் இஸ் எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன், நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்கன்னா என்ன நடக்குது, உள்ள மனம் அந்த இந்திரியத்தின் வழியாக வெளியில வரணும். வெளினா உள்ள விட்டு பாடி விட்டு ஜம்ப் பண்ணி வெளியில வரது இல்லைங்க, இட்ஸ் எக்ஸ்டென்ஸ் புரிஞ்சுக்குங்க. இந்த மைண்ட் எக்ஸ்டென்ஸ் அப் டு தட் ஆப்ஜெக்ட். இப்ப நான் ஒரு பொருளை காமிக்கிறேன்னா உங்க மைண்ட் அந்த டிவியில ஸ்கிரீன்ல தான் உங்களுக்கு தெரியுது, செல்போன்ல தெரியுதோ அல்லது டேப்ல தெரியுது அப்படின்னா அந்த கண் என்ன பண்ணு, கண் வழியாக மனம் எக்ஸ்டென்ஸ் அப் டு தட் ஆப்ஜெக்ட் ஆச்சுங்களா. அப்ப என்ன ஆச்சு, மனம் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட். வெளியில தானே வந்திருக்குது, வந்தாதான் தப்பு நான் சொல்லவில்லை, என்னதுன்னு சொல்ல வர. வெளியில வந்து இந்திரியம் என்ன பண்ணும், அந்த பொருளை பத்தின ஆக்காரத்தை கொடுக்கும். மனம் என்ன பண்ணும், அதுக்கு கூட யார் இருக்கா, சைத்தன்யம், ரிஃப்ளெக்டட் மீடியம் இல்லையா, அது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் அதுல இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அதை பற்றிய ஞானம், அதை பிரகாசப்படுத்தும். அந்த விருத்தி என்னங்கிறது, விருத்தி வந்து என்னங்கிறது சொல்றதுதான். இப்ப விருத்திக்குள்ள பாத்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்கும். விருத்தினா எண்ணம், எண்ணத்துக்குள்ள 2 இருக்கும். ஒன்னு இந்திரியம் கொடுக்கிற விருத்தி, அந்த மனதில் இந்திரியத்தின் மூலியமாக மனதில் ஏற்படுகிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை பின்னால அந்த ஆத்மா கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும், பிரகாசப்படுத்தும். எப்படி டியூப்லைட் இந்த பென்சிலை பிரகாசப்படுத்துதோ, இந்த சூரிய ஒளி இந்த பென்சிலை பிரகாசப்படுத்துகிறதோ, அதை போல் இந்த மனதுக்குள் தோன்றுகின்ற இந்த பென்சிலை போல் உங்கள் மனதில் தோன்றுகின்ற விருத்தியும் ஜடம். அது தன்னைத்தானே பிரகாசப்படுத்திக் கொள்ள முடியாது, தன்னைத்தானே எவிடென்ட் பண்ணிக்க முடியாது. நான் பென்சில் விருத்தி உள்ள இருக்கிறேன் அதனால பண்ணிக்க முடியாது, இட் இஸ் அ ஜடம். எப்படி வெளியில இருக்கிற பென்சில் ஒரு டியூப்லைட்டை நாடி இருக்குதோ தன்னுடைய எவிடன்ஸை காமிக்கிறதுக்கு, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சன்லைட் ஆர் டியூப்லைட். அதை போல மனதில் இந்திரியங்கள் கொண்டே கொடுக்கிற ஒரு விருத்தியை உள்ள பிரகாசப்படுத்துறதுக்கு, மேக் த எவிடென்ட் ஆக்குறதுக்கு ஒரு ஞான வஸ்து இருக்கணும். அதுதான் என்னது, ஆத்ம தத்துவம், ஆர்சி, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், சிதாபாசம். அது என்ன பண்ணுது, பிரகாசப்படுத்துது. சிதாபாசம் என்ன பண்ணுது, இட் இஸ் நாட் ஒரிஜினல். ஓசி என்ன சொல்லலாம், ஓசி தான் பிரகாசப்படுத்துன்னு சொல்லலாம், சிதாபாசம் தான் பிரகாசப்படுத்துன்னு சொல்லலாம். அது பிரகாசப்படுத்து நமக்கு ஞானம் ஏற்படுது ஆச்சுங்களா. இப்போ இந்த வேலையில நடக்கும் போது மனம் எங்க இருந்தது, எக்ஸ்ட்ரோவர்ட். வெளியில போச்சு. நீங்க ஒரு சப்தத்தை கேட்குறீங்க, ஒன்ன பாக்குறீங்க, ஒன்னு சாப்பிடுறீங்க, ஒன்னு நுகர்றீங்க, ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச், ஒரு கர்மத்தை செய்யறீங்க, இதை எடு அதை எடுன்னு மனத்தை சொல்லி, கையே இதை எடு, காலை அங்க போ, எப்படி உள்ள இதெல்லாம் பண்ணும்போது மனம் எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரோவர்ட். மனம் தன் தொழுப்பத்தில் நிற்கிலை. எங்க நிக்குது, வெளி விஷயம். இப்படி நின்னா தாங்க வாழ முடியும், தப்புன்னு சொல்லலை.
இப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த பக்தி ஆகட்டும், யோகம், யோகாசனம், இந்த குவாலிபிகேஷன் பண்ற டெக்னிக் எல்லாம் மனதை மனதில் நிறுத்தும் அப்படின்னா, ஐயோ அப்ப என்ன நம்ம தப்பா புரிஞ்சு கூடாது. என்னது அப்ப எந்த டிரான்சாக்சன் பண்ணக்கூடாது, கண் எதையும் பார்க்க கூடாது, காலையும் பார்க்க கூடாதா, எல்லாம் விட்டு போட்டு மனம் தனக்குள் தன் சொரூபத்தில் நிற்றல். புரியுதுங்களா? மனம் என்ன சொல்றாரு, தன்னுடைய சொரூபத்தில் நிற்றல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஞானத்தை பெறுவதற்கு முன்பு மனம் என்ன இருக்கும், அப்படியே வெளியில போயிட்டு பண்ணிட்டு இருக்கும். ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் மனம் தன் சொரூபத்தில் நிற்றல் என்றால், ஈவன் தோ இட் இஸ் டூயிங் டிரான்சாக்சன், பார்த்தல், கேட்டல், நுகர்தல் எல்லாம் பண்ணினாலும் மனம் வெளியில் நிக்காது, தன்னில் நின்று கொண்டிருக்கும். ஈவன் தோ இட் எக்ஸ்டென்ஸ் அண்ட் அப்சர்வ் இட் அண்ட் கெட்ஸ் இட் நாலேஜ், ஞானத்தை பெற்றாலும் தன்னுடைய சொரூபத்தில் போய் மனம் நிற்கும். இதுக்கு தான் நீ காலையில் கூட ஒருத்தர் அழகா எக்ஸாம்பிளோட நான் சொன்னதை அப்படியே காஸ்ட் பண்ணி சொன்னாங்க. நிகால், ஐ வெரி ஹாப்பி அபவுட் தட் தமயந்தி நினைக்கிறேன். அதாவது என்ன நடக்குது, மனம் தன்னில் தான் நிற்றல் அப்படின்னா, இப்போ ஒரு குடத்துக்குள்ள ஒரு சூரியன் தெரியுது, ஒரு ஸ்தூல சரீரம்ங்கிறது குடம், சூக்ஷ்ம சரீரங்கிறது தண்ணி. நீங்க வெயில கொண்டு வச்சீங்கன்னா அதுல ஒரு சூரியன் தெரியுது அப்படின்னா, எப்ப அந்த தண்ணிக்குள்ள தெரிகிற சூரியன் தான் சிதாபாசம். அதுதான் அந்த சிதாபாசம். எப்போ அத நான் அந்த தண்ணிக்குள்ள மிதக்கிற ஒரு சூரியன், இந்த குடத்துக்குள்ள இருக்கிற சூரியன், குடம் உடைந்தால் நானும் போயிடுவேன் அப்படின்னு நினைக்குதோ, அது வரைக்கும் பத்தக மனம் அது அதில் இல்லை. அது எப்போ ஒரு குரு சொல்லி கொடுக்குறாரு, ஏ சூரியனே, பயப்பட்டு இருக்கிற சூரியன், சிதாபாச சூரியனே, நீ இந்த குடத்துக்குள்ள இருக்கிற சூரியன் நீ அல்ல, அங்க வா, அங்க இருக்கு பாரு, அதுதான் நீ. அப்படிங்கும் போது இந்த சிதாபாச, ஆபாச பிரதிபிம்ப சூரியன் எதோட தன்னை கனெக்ட் பண்ணிக்குது. ஈவன் தோ இட் இஸ் இன் வாட்டர், இட் கனெக்ட்ஸ் ஹிம்செல்ஃப் ஆர் இட்செல்ஃப் வித் ஒரிஜினல் சூரியன். ஈவன் தோ இட் இஸ் ஃப்ளோயிங், இதுல மறந்துகிட்டு நண்பர்தா, ஒரு தண்ணி ஆட்டி விட்டு அந்த சூரியனை பாருங்க கட கட கடன்னு ஆடிட்டு இருக்கும். ஆடிக்கொண்டு இருந்தாலும் வாழ்க்கையில் துக்கங்கள் சந்தோஷங்கள் மாறி மாறி வந்தாலும் இட் கனெக்ட்ஸ் இட்ஸ், அது அதைத்தாங்க பண்ணணும். குரு ஒண்ணும் பண்ண முடியாது, காமிச்சு தான் கொடுக்க முடியும். இது என்ன பண்ணுது, கனெக்ட்ஸ், தன்னைத்தானே எதோட சேர்த்துக்குது. நான் ஒரிஜினல் சூரியனா அங்க இருக்கிறேன், நான் இந்த வாட்டர்னாலையெல்லாம் ஒண்ணு அசைக்க முடியாது என்னை அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அது அதுக்குள்ளேயே இருக்குது. அந்த பிரதிபிம்ப சூரியன் எங்கதான் இருக்குது, ஈவன் தோ இட் இஸ் இன் வாட்டர், இட் கனெக்ட். எப்ப தன்னை ஒரிஜினல் சூரியனோட கனெக்ட் பண்ணிக்குதோ, இட் இஸ் ஹாவ் a happy life. It need not worry about anything. குடம் உடஞ்சு போயிடும் பயம், தண்ணி ஓடி போயிட்டாடா காணாம போயிட பயம், எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னால எப்படி இருந்தது, அந்த சூரியன் தன்னை இந்த தண்ணியோடமும், குடத்தில் இருக்கிற தண்ணியோடமும், குடத்தோடும், அந்த மண்ணோடும் தன்னை இணைத்துக் கொள்ளும் போது எப்படி நினைச்சுக்கிச்சு, நான் ஒரு சூரியன், இந்த குடத்துக்குள்ள கட்டுண்ட ஒரு சூரியன், இந்த குடம் உடஞ்சா நான் காணாம போயிருவேன், இந்த தண்ணி கீழே போயிடுச்சுன்னா நான் காணாம போயிருவேன், தண்ணி ட்ரைய போனாலும் நான் என்ன ஆயிருவேன், காணாம போயிருவேன், இந்த சூழ சரீரம் போனாலும், இது வேற சூழ சரீரம் சூக்ஷ்ம சரீரம், இந்த சூழ சரீரம் போனா நான் போயிருவேன், சூக்ஷ்ம சரீரம் போனா நான் காணாம போயிருவேன், செத்து போயிருவேன், அது நினைச்சிட்டு இருந்தது, கவலைப்பட்டது. சம்சார துக்கம் பத்தக. அதே சிதாபாசம், அதே ரிஃப்ளக்டட் சூரியன், அதை தன்னையோடு இணைத்துக் கொள்ளும் போது இதைத்தான் அவர் அது நினைத்துக் கொள்ளும் போது அதுக்கு என்ன தெரியும், என்னதான் தண்ணி ஆடுனாலும், குடம் உடஞ்சாலும், தண்ணி ஓடி போனாலும், இட் வில் நாட் worry. ஏன் கவலைப்படாது, இட் நோஸ் தட் ஐ ஆம் தட் ஓசி, தட் இஸ் ஒரிஜினல் சூரியன். அப்படிங்கும் போது அவனுக்கு அதைத்தான் இவர் என்ன சொல்றாரு, மனம் ஸ்திதக அப்படின்னா மனம் தன் சொரூபத்தில் நிற்றல். ஒரு சொரூபம் என்ன, சத்தியம், ஞானம், அனந்தம், சத்து சித்து ஆத்மாவில் நின்று கொண்டு சூரியனில் தன்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டு, அந்த பிரதிபிம்ப சூரியன் தன்னுடைய ஒரிஜினல் சூரியனோட தன்னை கனெக்ட் பண்ணி கொள்ற மாதிரி மனம் தன் சொரூபத்தில் நிற்றல். இதுதான் ஏன்னா ரொம்ப அந்த கிளாஸுக்கு இது ரொம்ப லிங்க் ஆகுது. சொரூபத்தில் நிற்றல், அதுதான் மன ஸ்வஸ்ததா. அதுக்கு முன்னால அந்த சூரியன் எங்க நின்னுது, நான் குடத்துக்குள்ள இருக்கிற சூரியன், நான் தண்ணிக்குள்ள இருக்கிற சூரியன், தண்ணி ஆடு நான் ஆடுறேன், கொடை உடஞ்சா, இந்த மாதிரி கவலைகள் சம்சாரத்தில் இருந்த சூரியன். அப்ப மனம், இப்ப நீங்க இது மனமா எடுத்துக்கங்க. மனம் அது வரைக்கும் எப்படி இருந்தது, வெளி விஷயங்களால் பாதிக்கப்பட்டு, ஐயோ வெளியில இப்படி நடக்குது, வெளியில ஒரு விஷயங்களை கேட்கும் போது துக்கம், ஒரு விஷயத்தை பார்த்தா துக்கம், ஒரு விஷயத்தை கேட்டா துக்கம், ஒரு விஷயத்தை சாப்பிட்டா துக்கம், இப்படி இருந்த மனம், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த மனம் பிகம்ஸ் இன்ட்ரோவர்ட்னா தன்னுடைய சொரூபத்தில்
ஆத்மஸ்வரூபத்தில் நிற்றல். அதுதான் என்னது? மன ஸ்வஸ்ததா. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அண்ட் கிளீன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது இந்த வேர்டு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா மனதில் மனம் நிற்றல்ல என்னங்க? மனம் தான், அது அங்கதான் நிக்கணும். வேற எங்கேயும் போய் நிக்கும்னா அப்படி இல்லை. மனம் 2 இடத்தில் நிற்கும். ஒண்ணு வெளியில் இருக்கிற விஷயங்களில் அது நிற்கக்கூடியது, ஆத்மாவிடம் அது நிற்கக்கூடியது. அதுதான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆஃப் ரமண மகரிஷி. சாஸ்திரத்துல சொன்ன வேர்டு தான், பட் அவர் அதை அப்படியே ஸ்லோகத்துல அழகா அந்த கருத்தை அப்படியே மாத்தாம கொண்டு வந்திருக்காரு. வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ஓகே, அடுத்தது 11. இப்போ நான் சொன்ன மாதிரி அஷ்டாங்கத்துக்கு வந்துடுறாரு. வாயுரோதனால் லீயத்தே மனக ஜால பக்ஷிவத்ரோத சாதனம். வாயுரோதனால் லீயத்தே மனக ஜால பக்ஷிவத்ரோத சாதனம். ரோத சாதனம் இங்க பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் விளக்குறாரு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராஜயோகம் சொல்லுவோம். பகவான் கிருஷ்ணன் யூஸ் பண்ற வேர்டு ராஜயோகம். எப்ப ராஜயோகம்னா அதெல்லாம் பதஞ்சலிக்கு தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ற வேர்டுங்க ராஜயோகம். ஏன்னா அதுக்கு மேல ஒரு யோகம் கிடையாது. அது ஹீஸ் அல்டிமேட்டுங்கிறதுக்காக அஷ்டாங்க யோகம், பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்துக்கு இன்னொரு பேரு ராஜயோகம். இவர் என்ன சொல்றாரு? இங்க வாயு ரோதனாத், சுவாசத்தை கட்டுப்படுத்துதல். வாயு ரோதனாத்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துவதால் பிராணாயாமத்தை பத்தி பேசுறாரு. சுவாசம்னா என்னங்க? பிராணாயம். நான் சொன்னேன் அஷ்டாங்கோகத்துல ஒண்ணுதான் என்னது? பிராணாயம். நியமத்தை பத்தி நியமம் எல்லாம் அவருக்கு தெரியும். இவங்க எல்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தேவையில்லை. அஷ்டாங்க யோகம் ஒரு மரியாதைக்கு 2 ஸ்லோகத்தை ஒரு 2 பாயிண்ட் டச் பண்ணிட்டு அடுத்து போயிடுறாரு, ஞான யோகத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா அஷ்டாங்க யோகம் ஃபுல்லா விளக்குனா இது பதஞ்சலி ஃபுல்லா விளக்குற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் டச் பண்றாரு. அஷ்டாங்க யோகத்துல எதை டச் பண்றாரு? பிராணாயாமம். எதுக்கு? உன மனதை கட்டுப்படுத்துதலுக்கு. ஒரு சீக்ரெட் புரிஞ்சுட்டு நம்ம உள்ள போலாம். மனதுக்கும் பிராணனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிராணனை கட்டுப்படுத்துவதன் மூலியமாக மனதை கட்டுப்படுத்த முடியும். மனம் அலைபாஞ்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த ஒண்ணும் பண்ண வேண்டாம், நம்மளுடைய பிரீத் நம்ம வாட்ச் பண்றது. பிராணாயாமங்கிறது பக்கா டெக்னாலஜி. அது ஒரு நல்ல கத்துக்கிட்ட வெல்வர்ஸ்டான ஒரு குரு கிட்ட தான் கத்துக்கணும். டிவியும் செல்போனையும் பார்த்து கத்துக்க கூடாது, தவறு. ஏன்னா அதெல்லாம் உள்ள சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். கசா முசான் பண்ணிடக்கூடாது. ஒரு நல்ல குரு கிட்ட உட்கார்ந்து பிராணாயாமம் கத்துக்கணும். ஜஸ்ட் பிராணாயாமம் தெரியலினாலும் நீங்க மூச்சை கவனித்தலே பிராணாயாமம் தான். இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்குது அப்படிங்கும் போது, மனம் படங்குது, நடுக்கமா இருக்குதுங்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்களோட மூச்சை நீங்க கவனிக்கிறது ஃபர்ஸ்ட். எல்லாம் அந்த எண்ணத்தை விட்டுட்டு எங்கேயோ மனம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, டக்குன்னு எங்க உட்காரும்? தாரணம். அதுதான் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கா, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா என்னாச்சோ தெரியல, ஏதோ மனம் படங்கும் போது இங்க உட்கார வைக்கிறது தாரணம். உட்கார வச்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றது? அந்த மனதினுடைய எப்படி பிரீத் மெதுவா விட்டு மெதுவா இழுக்கு. இந்த மாதிரி ஸ்லோ பிரீத்திங் பண்ணும்போது மனம் அப்படியே ஸ்லோ ஆகும். ஏன்? ரெண்டுமே அதோட ஏங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை விளக்குறாரு. பேசிக்கா இதை புரிஞ்சுக்கிட்டு நாம இந்த ஸ்லோகத்துக்கு போலாம். வாயு ரோதனம், சுவாசத்தை கட்டுப்படுத்துதல். மெதுவா உள்ள இழுக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறது, மெதுவா வெளியில விடுறது. இது கட்டுப்படுத்துதல். இது ஒன் டைப் ஆஃப் பிராணாயாமம். இதுக்கு குருவெல்லாம் தேவையில்லை, நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துருக்கலாம். பிராணாயாமம் மனலீயத்தே, மனமானது அடங்கும். இப்ப நான் சொன்ன கருத்தை சொல்றேன். வாயு ரோதனாத், சுவாசத்தை கட்டுப்படுத்துவதின் மூலியமாக மனம் என்னாகும்? அடங்கும். மனக லீயத்தே, மனமானது அடங்கும். ஜால பக்ஷிவத்து உதாரணம் கொடுக்கிறார். எதை போல? வலையில் அகப்பட்ட பறவை போல. அது பறக்க முடியாது. வலைக்குள்ள ஒரு வேடர் வலை விரிச்சு வச்சுன்னா, அதெல்லாம் பேர்ட் எல்லாம் வச்சு மாட்டிக்கிச்சுன்னா அது பறக்க முடியாது. அது வலையில், ஜாலம்னா நெட்டு, பக்ஷினா பறவை, வத்துனா போல. என்ன சொல்றது? நெட்டுல வலையில் மாட்டிக்கொண்ட பறவையை போல. ரோத சாதனம், மனதை அடக்குவதற்கு, அங்க பறவையை அடக்குவதற்கு அவ எதை யூஸ் பண்ணா? ஜாலம், நெட்டு. வேடன் பறக்கின்ற பறவையை ஒரு இடத்துல அடக்கிறதுக்கு என்ன பண்றான்? நெட்டு. அதை போல பறவையை போல மனம் எங்க போகுது? எங்க வேணா போகுது. அப்படி போகிற மனதை
ஒரு அடக்கம் இல்லாம போயிட்டு இருக்கிற மனதை அடக்குவதற்கு பிராணா பிரீத்திங், ஜஸ்ட் யூ வாட்ச் யுவர் பிரீத்திங் அண்ட் ஸ்லோ டவுன் யுவர் பிரீத்திங், அவ்வளவுதான். அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அது வேற, போய் குருகிட்ட கத்து நம்ம அதெல்லாம் கத்துக்கிறோம். ஜஸ்ட் இதை பண்ணுனாவே மனம் அடங்கும். பிராணாயாமம் என்ன பண்ணும்? பிராணனை, உங்க மனதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இப்ப பிராணன் பத்தி தொட்டுட்டாரு அப்படின்னா நம்ம பிராணனை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிராணன் அப்படிங்கிறது தன்னுடைய பங்கஷனல் வச்சு 5 பிராணன். பிராணங்கிறது 5ஆ பிரியுது. பங்கஷனல் டிஃபரன்சஸ், ஒரே மூச்சு காத்து உள்ள போறதுதான். அது பங்கஷனல் வச்சு ஃபர்ஸ்டுக்கு பேரு பிராணன், உள்ள போற காத்துக்கு பேரு பிராணன், வெளியில விடுற காத்துக்கு பேரு அபானன். அந்த உள்ள போன காத்து உங்களுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை கவனிச்சுக்கும் போது, கண்ட்ரோல் பண்ணும்போது அதுக்கு பேரு வியானன். உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது அதுக்கு பேரு சமானன். அடுத்தது ஒரு ஆப்போசிட்டிவ் ஃபோர்ஸ், வியர்வை, வாந்தி, இந்த மாதிரி விஷயத்தை கவனிச்சுக்கும் போது அதுக்கு அந்த வாயுக்கு பேரு உதானன். சோ ஒரே பிராணன், அது உள்ள போகும்போது அதுக்கு பேர் பிராணன், வெளியில வரும்போது அதுக்கு பேர் அபானன். வியானன்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை கவனிச்சுக்குது, சமானன்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கவனிச்சுக்குது, உத்தானன்கிறது நெகட்டிவ் ஃபோர்ஸை கவனிச்சுக்குது. இதுதான் பிராணனுடைய 5 ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ். சரிங்களா? பிராணன் அடங்கும் போது என்ன ஆகுது? உங்களுடைய சூக்ஷ்ம சரீரமே அடங்கும். சூக்ஷ்ம சரீரத்தை என்ன இருக்குது? மனம். சூக்ஷ்ம சரீரம் அடங்குச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்தூலம் கம்முன்னு கொந்துக்கும். என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணாது. சூக்ஷ்மத்தை அடக்கிறது மூலியமாக ஸ்தூலம் ஒரு இடத்தில் எப்படி வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற பறவையை அந்த வேடன் பிடிச்சு ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ற மாதிரி அப்படின்னு அர்த்தம். இப்ப பிராணாயாமம், பிராணனை பத்தி பார்த்துட்டோம். பிராணாயாமத்தை பத்தி சின்ன டீடைல்ஸ். பிராணாயாமத்தை பத்தி அப்படின்னா அவங்க நம்ம சொல்லுவீங்களா, உள்காத்து வெளிக்காத்து கொள்ள கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறதுன்னு, அதுக்கு அவங்க யூஸ் பண்ற வேர்டு, பதஞ்சலி கொடுக்கிற வேர்டு, அதாவது உள்ள போற காத்துக்கு பேரு பூரக்கம். உள்ள போற காத்துக்கு பேரு பூரக்கம், அதை மெதுவா இழுக்கிறது. வெளியில விடுற காத்துக்கு பேரு ரேச்சக்கம், மெதுவா வெளியில விடுறது. உள்ள கொஞ்ச நேரம் தம் கட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு கும்பம், மூச்சை அடக்குதல். இது பிராணாயாமத்தில் வர பேசிக் வேர்ட்ஸ், அவ்வளவுதான். பூரக்கம் உள்ள போற காத்து, ரேச்சக்கம்னா வெளியில வர காத்து, அது மெதுவா என்ன ரேச்சகத்தை எப்படி பண்ணணும் கண்ட்ரோல் பண்றது. அடுத்தது கும்பம், உள்ளேயும் போகாம வெளியே விடாம கட்டுப்படுத்துதல், உள்ள வச்சு அப்படியே இருக்கிறது, மூச்சை அடக்குதல். இதை வெளியில விட்டுட்டும் கொஞ்ச நேரம் பிரீத்திங் இல்லாம இருக்கலாம், உள்ள வச்சுக்கிட்டும் பிரீத் பண்ணாம இருக்க. நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, 1-2 இல்ல. பிராணாயாமங்கிறது கிரேட் ஓஷன், அதுல நம்ம நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா முறைப்படி கத்துக்கிட்டு செய்யணும். ஜென்ரலா நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, பிராணனை கவனித்தால் அது கண்டிப்பாக பிராணன் சீராகும். முதல்ல பிரீத் அன்கண்ட்ரோலா இருக்கும்போது பாருங்க, டக்குன்னு உங்க எல்லா கவனத்தையும் விட்டுட்டு மூச்சை கவனிச்சினாவே, மூச்சு சில சமயம் கண்ட்ரோல் இல்லாம படபடப்பு வருது பாத்தீங்களா, அப்ப நீங்க மூச்சை கவனிச்சீங்கனாவே, உங்க மனதையும் மூச்சை கவனிச்சாவே பிராணன் கட்டுப்படும், மனமும் கட்டுப்படும். அதுதான் இவர் சொல்றாரு. சோ சுவாசத்தை கட்டுப்படுத்துதல், மனமானது அடங்கும். சுவாசத்தை நீங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா மனம் அடங்கும். எதை போல? வலையில் அகப்பட்டு கொண்ட ஒரு பறவையை போல. அடுத்தது 12வது பாடல், இதுவும் அஷ்டாங்க யோகம். இப்ப 11வது பாடல்ல பிராணாயாமம் நோட் பண்ணிக்கீங்க, அது டச் பண்றாரு. நீங்க டீட்டெயிலா வேணும்னா பதஞ்சலி போய் தான் படிச்சுக்கணும். அவரு இப்படி ஒரு இருக்கு அப்படிங்கறத, ஏன்னா அது தான் சொன்னேன் நானு, மரியாதை நிமித்தம் அவங்க இருக்கு, நீ போய் கத்துக்கோன்னு கோட்டு தான் காமிப்பாங்களே தவிர டீட்டெயில் வேணும்னா நம்ம எங்கதான் போயாகணும்? பதஞ்சலி யோக சூத்திரம் தான் போயாகும். புரியுதுங்களா? இப்ப ஏன் பதஞ்சலி யோக சூத்திரம்ங்கிறது பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அது இல்லாம நீங்க பகவத்கீதையை எந்த ஒரு கிரந்தத்துக்கும் நீங்க உள்ள போக முடியாது. உபனிஷத்துக்கள் சொல்லவே வேண்டாம். பதஞ்சலி இல்லாமல் there is no கிரந்தம் ஆர் பகவத்கீதை ஆர் உபனிஷத்து. முதல்ல முடிச்சுக்கணும் அதை. அடுத்தது 12வது பாடல் படிக்கிறேன். சித்தவாயவ சித்கிரியாயுதாக சாக்கையோத்வயி சக்தி மூலகா. சித்தவாயவ சித்கிரியாயுதாக சாக்கையோத்வயி சக்தி மூலகா. நான் என்ன சொன்ன, இதுவும் என்னதான் பதஞ்சலியோட யோகத்தை சொல்றாரு. சித்தவாயவ, சித்தனாங்க மனம், வாயவனா பிராணன். வாயுன்னு என்னது? பிராணன். மனமும் பிராணனும். சித்த வாய், மனமும், சித்தன மனம், வாயன காற்று. மனமும் பிராணனும் சித் கிரியா யதாகா. சித் கிரியா, மனம் எப்படி செயல்படும்? சைத்தன்ய சக்தி பெற்றது. மனத்துல தாங்க சைத்தன்ய சக்தி இருக்குது.
பிராணன் என்ன இருக்குது? கிரியா, செயல் புரியும் சக்தி. சோ மனதில் என்ன இருக்குது? சைத்தன்ய சக்தி இருக்குது, பிராணனில் செயல் புரியும் சக்தி இருக்குது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்றார். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈவன் தோ தே ஆர் போத் ஆர் இன் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம என்ன தெரியும் இல்லைங்களா? 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 பிராணாகா. பிராணா பான உத்தான படிச்சு பார்த்தீங்கன்னா 5 பிராணா, 15 மனம், 16 புத்தி, 17 வச்சுக்கோங்க. இதுல மனதுக்கும் பிராணனுக்கும் உள்ள வித்தியாசம் அழகான ஸ்லோகம் தத்துவபோதத்திலிருந்து சொல்றாரு. எங்க போயிட்டாரு இப்ப? தத்துவபோத ஸ்லோகம் எங்கிருந்து எழுதினாரு? பதஞ்சலி. இப்ப எங்கிருந்து எழுதுறாரு ரமணரு? தத்துவபோதத்தை கரைச்சு குடிச்சிருக்காரு, இல்லைன்னா எழுத முடியாது. என்ன சொல்றாரு? சக்தி மூலக்கா, அதாவது மனம்ங்கிறது சைத்தன்ய சக்தியை பெற்றது, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். பிராணன்கிறது செயல் புரியும் சக்தியை பெற்றிருக்கு. அப்ப ஞான சக்தி, கிரியா சக்தி, அப்படிதான் பிரிக்கிறாரு அவரு. மனம்ங்கிறது ஞான சக்தி உடையது, பிராணன்கிறது கிரியா சக்தி, செயல் புரியும் சக்தியை கொண்டது. சக்தி மூலக்கா, ஒரே மூல சக்தி அப்படின்னு என்னங்க? ஒரே மாயினுடைய வெளிப்பாடு. மூல யார்? எல்லாத்துக்கும் மூலமாரு மாயா. மாயாவோட வெளிப்பாடுதான் மனமும், மாயாவோட வெளிப்பாடுதான் இந்த பிராணனமும். ஒரே மூல சக்தி மாயா அல்லது பிரகிருதி, எதை வேற நீங்க சொல்லிக்கலாம். மாயா சக்தியின் ஷாக்கையோ துவயி. என்ன சொல்றாரு? ஒரு மரத்தின் 2 கிளைகள் போன்றது. மரம் நாங்க சொல்லல, வேறு 2 கிளை. ஷாக்கான கிளை, யோகம்னா சமஸ்கிருதத்துல டூயல் வச்சணும். அப்ப 2 கிளைகளை போன்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மரத்தின் 2 கிளைகளை போன்றது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாரு? பிராணனும் மனம், பிராணன் இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறாரு. இந்த 2ம் ஒரு மரத்தினுடைய 2 கிளைகள் போன்றது. என்ன வித்தியாசம்னா, ஒன்னு சைத்தன்ய சக்தியை பெற்றது மனம், ஞான சக்தியை பெற்றது. இன்னொன்னு பிராணன்கிறது செயல் புரியும் சக்தியை பெற்றது. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? வரிசையா சொல்ற, அப்படியே நோட் அவுட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல விளக்கமா பார்க்கலாம். முடிச்சே போய் முடிச்சிடலாம். மனம் எதுல இருந்து தோன்றுச்சு? ஏன்னா நீங்க ஆத்ம தத்துவ போதை படிக்கிறதுனால இது இந்த ஸ்லோகம் அப்படியே டக்குன்னு டீச் பண்ணிட்டு போயிடலாம். ஐ வெரி ஈஸி ஃபார் மீ ஆல்சோ டு டீச். மனம்ங்கிறது 5 சூக்ஷ்ம பூதங்களுடைய சாத்விக அம்சத்தில் இருந்து தோன்றியது. மனம் எப்படி வந்தது? 5 சூக்ஷ்ம பூதம், ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி, அதனுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் மனம். யாரோட மனம்? என் மனம். தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். என் மனம் எங்கிருந்து வந்தது? சாத்விக அம்சம் ஆஃப் 5 பூதங்கள், டோட்டல், எல்லாத்தினுடைய டோட்டல், அப்படி புரிஞ்சுக்கணும். இருந்து தோன்றியதுதான். அதாவது சாத்விக அம்சம் ஆகாசம் உள்ள இருக்கும், சாத்விக அம்சம் வா, எல்லாம் சேர்ந்து டோட்டலா உருவானதுதான் மனம். அந்த பக்கம் டிஃபரன்ஸ் பிட்வீன் நான் என்ன சொல்றேன்? மனக அண்ட் பிராணக. ஒரு கோடு போட்டுங்க. மனம் 1 2 3, பிராண 1 2 3 எழுதுனா கிளீன் ஆயிரும். இப்ப மனத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? 5 சூக்ஷ்ம பூதங்களுடைய சாத்விக அம்சத்தில் இருந்து தோன்றியது மனம். பிராணன் எப்படி வந்தது? 5 சூக்ஷ்ம பூதனுடைய ரஜோ குணத்திலிருந்து தோன்றியது, அம்சமாக வந்தது பிராணன். 5 சூக்ஷ்ம பூதம், கண்ணுக்கு தெரியாத பூதம் என்னது? சூக்ஷ்ம பூதம். என்னென்ன? ஆகாச, வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி, அதனுடைய ரஜோ அம்சம். சாத்விக அம்சத்துல என்ன வந்துருச்சு? மனம் வந்துருச்சு. 5 பூதங்களுடைய இன் டோட்டல் சாத்விக அம்சம் மனம் வந்துருச்சு. அதுக்கடுத்து மனம் எல்லாத்துலயும் 3 குணம் இருக்கும், சத்துவ, ரஜோ, தமோ. அடுத்தது 5 பூதங்களுடைய ராஜச அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் பிராண. அதனாலதான் எப்படி இருக்குது? அது ஆக்டிவ், வெரி வெரி ஆக்டிவ். பிறந்தனிலிருந்து உயிருடுற அந்த செகண்ட், பிறந்த அந்த செகண்ட்ல இருந்து உயிருடுற அந்த செகண்ட் வரைக்கும் ஒரே ஆக்டிவா இருக்கிற ஒரே இது வந்து பிராணன் தான். ஏன் மனம் தூங்கும்போது என்ன ஆகுது? ஒர்க் பண்றது இல்ல. இட் டேக்ஸ் ரெஸ்ட். மைண்ட் டேக்ஸ் ரெஸ்ட், மனம் டேக்ஸ் ரெஸ்ட். அப்பப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் அது அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். ஆனா இந்த பிராணன் தூங்கும்போது எங்க தூங்குதே? என்ன தூங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அவுட். பிராணன் தூங்குச்சுன்னா நாம என்ன அர்த்தம்? அவுட். எங்க சுவாமி சொல்லுவார், ஹாலில் படுக்க வச்சிருவாங்கம்மா. இதை எப்படி பார்த்தா இல்லை, பார்த்தால சொல்லுவார், ஹாலில் படுக்க வச்சிருவாங்க, ஹாலில் படுக்க வச்சிருவாங்க. பிராணன் போச்சுன்னா என்ன ஆகும்? தூங்குச்சுன்னா அவுட். சோ இது ரெண்டுக்குள்ள மெயின் வித்தியாசம்.
ஃபர்ஸ்ட் சொன்னது இது வந்து சைத்தன்யம் வெளிப்படக்கூடியது, அங்க சக்தி வெளிப்படக்கூடியது. இது கிரிய சத்துவ பிரதான பிராணல் இருந்து பிராணங்கிறது மனம்ங்கிறது 5 பூதங்களுடைய சத்துவ குணத்திலிருந்து தோன்றியது. பிராணங்கிறது 5 பூதங்களுடைய ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியது. 2வது பாயிண்ட், இதுக்கு ஞான சக்தி உடையது. மனத்துக்கு 2வது பாயிண்ட் சொல்றேன், ஞான சக்தி உடையது. அந்த பக்கம் அது கிரியா சக்தி, செயல்படும் சக்தியை கொண்டது. ஞானம் என்ன, எதையும் அறிகிற சக்தி மனதுக்கு இருக்கு. பிராணன்களை எதையும் அறியாதது, ஆக்டிவ் 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 ஆக்டிவ். இது என்ன பண்ணுது, மனம் ஞானத்தை கொடுக்குது. அங்க மனதில் பிராணனில் ஞானம் கிடையாது. புரிஞ்சுக்கலாம், அந்த பாயிண்ட் தான் சொன்ன. 2வது பாயிண்ட், இதுக்கு ஞான சக்தி இருக்குது, அதனால இது நமக்கு ஞானத்தை கொடுக்குது. மனம் தான் ஞானத்தை கொடுக்கிற கருவி, பிராணன் ஞானத்தை கொடுக்காது. சும்மா ஞானம் தாங்க, லௌகீக ஞானத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஞானம், இது பென்சில் பேனா ரப்பருங்கிற ஞானம் பார்த்து அந்த பொருளை பார்த்தா ஞானம் எது கொடுக்குது, மனம் ஞானத்தை கொடுக்குது. எப்படி ஞானத்தை கொடுக்குது, அதை சொன்ன முதலே. மனம் இந்திரியத்தின் வழியாக, கண் வழியா போச்சுன்னா ரூபத்தை ஆக்காரம் பண்ணும். அதே மனம் காது வழியா வெளியே போச்சுன்னா சப்தத்தை ஆக்காரம் பண்ணும். அதே மனம் நாக்கு வழியா வெளியே வந்ததுன்னா டேஸ்ட் என்னன்னு பார்க்கும். அதே மனம் தோல் வழியா வந்ததுன்னா ஸ்பர்ஷங்கிற உணர்வை நமக்கு கொடுக்கும். இப்ப மாத்தி புரிஞ்சுக்கணும். மனதினால் உடலுக்கு சக்தியை கொடுக்க முடியாது. கரெக்டா? மனதினால் உடலுக்கு சக்தியை கொடுக்க முடியாது. அந்த பக்கம் பிராணன் மூல ஆதார சக்தியே பிராணன். உடம்புக்குண்டான மூலம், ரூட் காஸ் ஃபார் சக்தி என்னது, பிராணன். சக்தியை கொடுப்பது சக்தி. அந்த பிராணனாலதான் உடல் இயக்கமே, ஹோல் பாடி ஆக்டிவிட்டீஸ்க்கு மெயின் ரூட் என்னது, பிராணன். இப்ப நீங்க வந்து ஒரு லிவர் ஃபங்க்ஷன் நின்று போச்சு அப்படின்னா லிவர்ல பிராணசக்தி குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்கு. உங்களுக்கு அதை வெளியிலிருந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணதா, அக்கு பஞ்சர் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அக்கு பஞ்சர் ஊசி குத்துறாங்க, என்னமோ பண்றாங்க பாத்தீங்களா, ப்ரெஷர் கொடுக்கறது இல்ல வெளியிலிருந்து ஏதோ அந்த டெக்னிக்கலா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா தே ஆர் ட்ரைங் வித் சில ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற பிராணன் ஆக்டிவேட் பண்ணி உள்ள இருக்கிற லிவர் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. லிவர் இதெல்லாம் இருக்கு. லிவர், லங்ஸ், இதுக்கெல்லாம் வந்து எப்ப லங்ஸ் ப்ராப்ளம் வருது, லங்ஸ்ல பிராண சக்தி கம்மி ஆயிடுச்சுன்னா லங்ஸ் ப்ராப்ளம் வரும். அப்பதான் அது நோய், அது பலம் இழக்கும் போது நோய் வரும். சக்தி இழக்கும் போது, அது தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும் போது நமக்கு என்னவா தெரியுது, ஒரு நோயா வெளியில் தெரியுது இல்லைங்களா. வைரஸ்னாலதான் நோய் வரணுங்கிறது கிடையாது. இப்ப லங்ஸ் தன்னுடைய பலத்தை, பிராண சக்தியை இழக்கும் போது பங்கஷனல் கோளாறு வரும். சோ இது உடலுக்கு என்ன பண்ணுது, பிராணன் சக்தியை கொடுக்குது. ஆனா மனம் என்னங்க, சக்தியெல்லாம் கொடுக்க முடியாது. அதை விட இன்னொன்னு, தனக்கு வேணுங்கிற சக்தியை மனம் தானே பெற முடியாது. அடுத்த பாயிண்ட், தனக்கு வேணுங்கிற சக்தியை பிராணன் தன்னால் பெற முடியாது. எதுல இருந்து அதுக்கு வரணும், பிராணன் இருந்தா வரணும். சோ இப்ப என்ன ரெண்டுக்கு மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஞானத்துக்கு ஆதாரமாக இருப்பது மனம், சக்திக்கு ஆதாரமாக இருப்பது பிராணன். ரெண்டுமே மாயினுடைய தோற்றம். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்கா நம்ம சொல்ல வர்றது, சக்திக்கு ஆதாரம் பிராணன், ஞானத்துக்கு ஆதாரம் மனம். ஆனா ரெண்டுமே மாயினுடைய 2 கிளைகள், 2 branches ஆஃப் மாயா, மாயினுடைய வெளிப்பாடு. ரெண்டுக்கும் தொடர்புடையதான் கேட்டா உடையது. அத்த போன சொன்ன ரெண்டும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். நீங்க பிராணனை கட்டுப்படுத்தினா மனதை கட்டுப்படுத்தலாம், மனதை கட்டுப்படுத்தீங்கன்னா பிராணன் கட்டுப்படும். ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸ்லி ரிலேட்டட். இஃப் மைண்ட் இஸ் காம், பிராணனும் அமைதியாயிரும். இஃப் மன டிஸ்டர்ப் ஆச்சுன்னா பிராணனும் டிஸ்டர்ப் ஆயிரும். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு, இதை வச்சு அதை பிடிக்கலாம், அதை வச்சு நாம் இதை பிடிக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். பை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இது அனுபவித்து நீங்க பார்க்கலாம். இது வந்து சாஸ்திரம் வந்து சொல்லணுங்கிறது நமக்கே தெரியும். இது பை எக்ஸ்பீரியன்ஸ் நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.